பறந்து பறந்து பணம் தேடி என்ன பிரயோஜனம்? வீட்டில் இருக்கிற மனைவி பறந்தோடி விட்டாரே, அதை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. மனைவியின் எதிர்பார்ப்பை ஏஆர் ரஹ்மான் பூர்த்தி செய்ய தவறிவிட்டார் என்பதை ஒரு குற்றச்சாட்டாக கூட சொல்லலாம், தப்பவே இல்லை. விவாகரத்து பண்ணும்போதெல்லாம் வருத்தப்படாத தமிழக மக்கள் ஏஆர் ரஹ்மான் விவாகரத்து விஷயத்திலே மிகவும் வருத்தப்படுகிறார். காரணம் என்னென்று சொன்னால், ரஹ்மான் மனைவியோடு கடந்த 1 ஆண்டுகளாக பிரிந்திருக்கிறார். எப்போ பேசினாலும் எல்லா பொருளும் இறைவனுக்கு என்று சொல்லிவிட்டு தான் பேச ஆரம்பிப்பார். அவரை போய் இப்படி இறைவன் சோதித்து விட்டானே என்றுதான் எனக்கு எந்த கிசுகிசும் வரல. கிசுகிசுக்கே வராமல் திடீர்னு இப்படி ஒரு பெரிய அபாண்டமான விவாகரத்து என்று எனக்கு கவலையாகவும் இருக்கு. மிகவும் நெருக்கமான ஜோடிகளாகத்தான் இருந்தார்கள். இல்லற வாழ்க்கை இன்பமாக போனதுக்கு அடையாளம்தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, ஏஆர் ரஹ்மான் விவாகரத்து பின்னணி என்ன? சினிமா உலகத்தில் விரலிட்டு எண்ணக்கூடிய நல்ல மனிதர்களில் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் ஒருவர். அதிகமாக பேசவே மாட்டார். மணிரத்னத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் ஏஆர் ரஹ்மான். மணிரத்னமும் தன்னுடைய படத்தை பற்றி அதிகமாக பேசவே மாட்டார். நான் பேசுவதை விட என் படம் பேசுவதை பற்றி எழுதுங்கள் என்று சொல்லிவிடுவார். அதே போல் ஆஸ்கார் நாயகனான ஏஆர் ரஹ்மானும் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துருவார். இதுவரை அவர் அதிகமாக பேசி நான் பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மட்டும் தன்னுடைய மனைவியுடன் கலந்து கொண்டார் ஏஆர் ரஹ்மான். அப்போ கூட தன்னுடைய மனைவி அடுத்த அறையில் இருக்கிறாள் என்பதை எனக்கு தெரியும் என்று சொல்லும்போது, அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் நடிகை சுஹாசினி கேட்கும்போது, எப்படி என்று கண்டுபிடித்தீர்கள்னு கேட்டதுக்கு, என்னுடைய மனைவி போடும் சென்ட்டு எனக்கு தெரியும், அந்த சென்ட்டு வாசத்தின் அடையாளத்தை வைத்து என் மனைவியை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொன்னார். மிகவும் நெருக்கமான ஜோடிகளாகத்தான் இருந்தார்கள். இல்லற வாழ்க்கை இன்பமாக போனதுக்கு அடையாளம்தான் 2 மகள்கள், 1 மகன். ஏஆர் ரஹ்மான் மகள் கதீஜா அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறவரை காதலித்தார். ஏஆர் ரஹ்மான் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர் தான் காதலித்தார். மறுப்பு தெரிவிக்காமல் ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய மகளை தன்னுடைய ஊழியருக்கே திருமணம் செய்து கொடுத்தார். இது ஒரு காதல் திருமணம். அவங்க குடும்பத்தில் தொடர்ந்து காதல் திருமணம் பரம்பரையாக இருக்குது. எப்படி ஜெனட்டிக் கோளாறுன்னு சொல்லுவார்கள். சுகர் அப்பாவுக்கு இருந்ததுன்னா மகனுக்கு வரும், மகனுக்கு இருந்ததுன்னா பேரனுக்கு வரும். அந்த மாதிரி ஆரம்பத்தில் அவருடைய சகோதரி காதலித்தார் ஒரு பத்திரிகையாளரை, திருமணம் செய்து கொண்டார்கள். பிறகு விவாகரத்து ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய நெருங்கிய உறவினர் ஜிவி பிரகாஷ்குமார் காதலித்து திருமணம் செய்து கொண்ட சைந்தவியை விவாகரத்து செய்தார். சைந்தவியை விவாகரத்து செய்ததற்காவது சில காரணங்கள் நாங்கள் தேடி கண்டுபிடிக்க முடிந்தது. ஏன்னா அவர் பல படங்களில் கதாநாயகன் நடித்தார். அந்த கதாநாயகியுடன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால் அவருடன் நெருங்கிய தொடர் ஏற்பட்டது. இதனால் சந்தேகப்பட்டார் சைந்தவி. எனவே விவாகரத்து கேட்டார் என்று சொல்லப்பட்டது. அதிலேயாவது ஒரு அடிப்படையில் கொஞ்சம் சின்ன காரணம் இருந்துச்சு. ஆனால் ஏஆர் ரஹ்மான் விவாகரத்தில் காரணமே இல்லை. ஆனால் துருவி விசாரித்ததில் ஏஆர் ரஹ்மான் இசைக்காகவே வாழ்பவர், இசையை சுவாசிப்பவர். அவருக்கு மும்பையிலே அலுவலகம் இருக்கிறது, துபாயிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான சவுண்டு ஸ்டூடியோ இருக்கிறது, சென்னையிலும் இருக்கிறது. அவர் தன்னுடைய நேரத்தை முழுக்க இசையிலேயே கவனம் செலுத்தி வந்தார். ஆரம்பத்தில் புகழ் பெறாமல் இருக்கும் பொழுது எல்லோருடையும் நல்லா பழகினார், போனார். எப்போது அவர் இந்தி படங்களில் இசையமைக்க ஆரம்பித்தாரோ, ஆஸ்கார் நாயகன் ஆனாரோ, அதிலிருந்து அவர் ரொம்பவும் இசையை நேசிக்க ஆரம்பித்து விட்டார். இசை 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 என்றே வாழ்ந்தார். அந்த இளையராஜாவுடைய மனைவியும் அப்படித்தார். அதாவது தன்னுடைய கணவன் இளையராஜாவை இசைக்காகவே அர்ப்பணித்து விட்டார் அவருடைய மனைவி. அந்த மாதிரி இவரும் காதலித்தார். காதலிக்கும் போதே தெரியும். ஏன்னா ஒரு செலிப்ரிட்டியை கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்கா எங்கேயும் சுதந்திரமாக போக முடியாது, ஒரு ஜவுளி கடை போக முடியாது, ஒரு நகைக்கடை போக முடியாது, சாப்பாடை சாப்பிட முடியாது. ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே சார் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லுவான்.
அதனால் அவர் வந்து எங்கேயுமே தன்னுடைய மனைவியை வெளியே அழைத்து வரவே இல்லை. அதே போல் ஷாப்பிங்கில் ஆர்வம் உள்ளவர் ரஹ்மானுடைய மனைவி. இதை யார் சொல்லியிருக்காருன்னா ரெஹனா, ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரியே சொல்லியிருக்கார். சாயிரா பானு ரொம்ப ஷாப்பிங் பண்ணுவார். எல்லா கடைகளுக்கும் போய் எல்லா சேலையும் பார்த்து தரமான, அதே சமயத்தில் லேட்டஸ்ட் டிசைன், குறைந்த விலையை எடுப்பார். அதுமாதிரி அவருடைய நகை செலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யாருமே அப்படி செய்ய முடியாது. ஆனால் நகையை வாங்கி குவிப்பாரே தவிர அணிவதில் ஆர்வம் செலுத்தாதவர். ஏன்னா வெளியே அடிக்கடி போனதுன்னு அந்த நகையில் போடுவதற்கு ஆர்வம் வரும். அதனால் இது நேற்று இரவு 11 மணிக்கு இந்த செய்தி வரும்பொழுது உண்மையில் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா எந்த கிசுகிசும் வரல, கிசுகிசுக்கே வராமல் திடீர்னு இப்படி ஒரு பெரிய அபாண்டமான விவாகரத்து என்று எனக்கு கவலையாகவும் இருந்தது. ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய புகழின் உச்சத்தை தொற்றிருப்பவர் ஏஆர் ரஹ்மான். அவரிடம் இல்லாத வெளிநாட்டு கார் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைவன் சோதித்து விட்டானோ என்று தான் தோன்றுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியத்தில் இந்துவாக இருந்து இஸ்லாமியராக மாறிய ஏஆர் ரஹ்மான் இஸ்லாத்தில் தீவிர நம்பிக்கை கொண்டவர். எப்போ பேசினாலும் எல்லா பொருளும் இறைவனுக்கு என்று சொல்லிவிட்டு தான் பேச ஆரம்பிப்பார். அவரை போய் இப்படி இறைவன் சோதித்து விட்டானே என்று தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி ஏன் எதற்கு என்று கூட விசாரிப்பதற்கு ஏஆர் ரஹ்மானுக்கு நேரமில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவரும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். திடீரென்று சோதனை வந்தது. சோதனை வந்த பொழுது கண்ணாடி உடைந்து விட்டது. உடைந்த கண்ணாடி எப்படி ஒட்டி வைக்க முடியும்? இதுவும் கடந்து போகும் என்று நாம் காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டார். அதாவது விவாதத்தை அவரும் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் எப்படி ஜெயம் ரவி, ஜிவி பிரகாஷ் தங்களுடைய குழந்தைகளை பற்றி யோசிக்கவில்லையோ, ஆனால் அவர்களுக்காவது குழந்தைகள் தான். அதே போல் தனுஷ் சசிரேவும் அவருடைய வயதுக்கு வந்த யாத்ரா லிங்கா ஆகிய மகன்களை பற்றி கவலைப்படவில்லை. இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் இவர்களை பொறுத்தவரை, ரஹ்மானை பொறுத்தவரையில் ஒரு மகளுக்கு திருமணமாகிவிட்டது. இன்னொரு மகனும் மகளும் திருமணத்துக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் திருமணம் நடைபெறுவதற்கான அறிகுறி வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதற்காக இவர்கள், அதுவும் 28 வருடம் ஒன்றாக வாழ்ந்து இப்போதைக்கு என்ன தேவை விவாகரத்துக்கு? அது காரணம் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ வேண்டிய சூழ்நிலை இல்லை அங்கே. அதே போல் தனிமையை ஒருத்தர் உணர்ந்தாருன்னு சொல்லுங்கள், அவர் தியாக வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட தியாக வாழ்க்கைக்கு அவர் தயாராக இல்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா ஒன்று விட்டு கொடுத்து வாழணும், இல்லை அமைதியாக வாழணும். விட்டு கொடுத்தும் வாழ மாட்டேன், அமைதியாக வாழ மாட்டேன்னா கடைசியில் விவாகரத்து தான். சரி, விவாகரத்து பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறார்? ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபு, அவருக்கு வேறு தொழிலும் தெரியாது. மீண்டும் அம்மா வீட்டுக்கு போவாரா, இல்லை தனியாக இருக்க போகிறாரா என்பது தெரியவில்லை. இதன் காரணமாக சாயிரா பானுவின் பெற்றோர் இப்போது சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாயிரா பானுவின் பெற்றோர் ஏஆர் ரஹ்மானின் அம்மாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வயதுக்கு மீறிய பிள்ளைகள், திருமணம் நடத்த வேண்டிய வயதிலே விவாகரத்து என்றால் என்ன அர்த்தம் என்று அவர்களும் குழம்பி போயிருக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வராத குடும்பமே இல்லை. எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை வருவது சகஜம். ஏன்னு சொன்னால், மனைவி தன்னுடைய கோபத்தை கணவனிடம் மட்டும்தான் காட்ட முடியும். இப்போ மனைவிக்கு தோழிகள் இருந்தால் தோழியிடம் காட்டலாம். ஏன்னா தோழிகள் இல்லாத சூழ்நிலையிலே தனியாக இருக்கார் சாயிரா பானு. அப்போ அவருக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே தான் இருக்கும், சிந்தனைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நாம் இப்படி தனியாகவே இருக்கிறோம், பேசாமல் தனியாகவே இருந்துவிட்டால் என்ன, திருமணம் எதற்கு, கணவன் இன்றதுக்கு என்று யோசித்திருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஹ்மான் மனைவியோடு கடந்த 1 ஆண்டுகளாக பிரிந்திருக்கிறாருன்னா நீங்கள் வேற மாதிரி நினைக்க வேண்டாம். இசை அமைப்பதில் பிஸியாக இருப்பதால் மும்பை, துபாய், சென்னை என்று பறந்து கொண்டிருக்கிறார். பறந்து பணம் தேடி என்ன பிரயோஜனம்? வீட்டில் இருக்கிற மனைவி பறந்தோடி விட்டாரே, அதை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. இன்றைக்கு எல்லோரும் மற்றவர்கள்
விவாகரத்து பண்ணும்போதெல்லாம் வருத்தப்படாத தமிழக மக்கள் ஏஆர் ரஹ்மான் விவாகரத்து விஷயத்திலே மிகவும் வருத்தப்படுகிறார்கள். காரணம் என்னென்று சொன்னால், ஏஆர் ரஹ்மான் இசை பலருக்கு துயரத்தை போக்கி, துன்பத்தை போக்கி, முட்டுக்கட்டையை போக்கி, ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு அந்த இசை உதவுகிறது. இசையும் கடவுளும் ஒன்று. அந்த அளவுக்கு படைப்பதினால் என் பேர் இறைவன் என்றார் கவிஞர் கண்ணதாசன். அந்த மாதிரி இசையை படைப்பதினால் ஏஆர் ரஹ்மானும் ஒரு கடவுள் தான். அவர் எல்லாருக்கும் அருள் புரியணும், வீட்டுக்கு மட்டும் அருள் புரிய முடியுமா? எனவே தான் அவன் தனியாக இருந்திருக்கிறார். இந்த சூழ்நிலை தான், தனிமை சூழ்நிலை தான் ஏஆர் ரஹ்மானை நிரந்தரமாக தனிமையைப்படுத்திட்டு என்று தான் நான் சொல்வேன். எவ்வளவு தான் புகழ் பெற்றிருந்தாலும், எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும், மனைவிக்கு ஒரு 10 நிமிஷம் நேரம் இல்லை ஒரு வீட்டுக்கு வந்து அவருடன் இன்ப துன்பத்தை பகிர்ந்து கொள்வது, தூக்கத்தை பகிர்ந்து கொள்வதுன்னா அதுதானே மனைவிக்கு எதிர்பார்ப்பு. மனைவியின் எதிர்பார்ப்பை ஏஆர் ரஹ்மான் பூர்த்தி செய்ய தவறிவிட்டார் என்பதை ஒரு குற்றச்சாட்டாக கூட சொல்லலாம், தப்பவே இல்லை. இன்றைக்கு மனைவியை ஒழுங்காக கவனித்திருப்பாரேயானால், பேணி பாதுகாத்திருப்பாரேயானால் ஏஆர் ரஹ்மானை விட்டு சாய்ரா பானு விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை. என்னன்னா, அது சொல்ல முடியாத ஒரு விஷயம், அந்தரங்க விஷயம். அந்தரங்க விஷயத்த ஒரு லெவலுக்கு மேலே நாம் போய் விசாரிப்பது, பிரேரிப்பது என்பது அநாகரிகமாகும். எனவே தியாக வாழ்க்கை வாழ வேண்டிய சாய்ரா பானு அந்த வாழ்க்கைக்கு தயாராக இல்லை. அதே சமயத்திலே மனைவி தியாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எவ்வளவோ சொல்லியிருந்தாலும் அது சாய்ரா மனதுக்கும் காதுக்கும் உரைக்கவில்லை. அவளும் ஒரு சாதாரண பெண் தானே, அவளுக்கும் இயல்பாக மனசு இருக்கும் இல்லையா? நடிகர் சிவாஜி கணேசன் அடிக்கடி சொல்வார், நான் கவனிக்க வேண்டிய வயதிலே என்னுடைய மகனையும் மகள்களையும் கவனிக்கவில்லை, இப்போது வயதாகிவிட்டது, இப்போது என்ன செய்ய முடியும், அவங்க எல்லாம் பேரம்பேத்தி எடுத்துட்டேன். அதனால் எனக்கு அது ஒரு நிறைவேறாத ஆசையாகத்தான் இருக்கிறது என்று அடிக்கடி புலம்புவார் நடிகர் சிவாஜி கணேசன். அதே மாதிரி இப்போது ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய மனைவியை பேணி பாதுகாக்கவில்லை. அந்த வருத்தம் கிளைமாக்ஸு போயிடுச்சு. அந்த வருத்தமானது விவாகரத்து என்ற கிளைமாக்ஸை அடைந்து விட்டது. இதுதான் நடந்திருக்கிறது. ஆனால் நாம் பேப்பர் வெயிட் சேனல் சார்பில் இறைவனை கேட்டுக்கொள்வது, மீண்டும் ஏஆர் ரஹ்மானும் சாய்ரா பானுவும் இல்லற வாழ்க்கையிலே இணைந்து இன்புற்று வாழ வேண்டும். அதற்கு இறைவன் துணை புரிய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.